SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஜூன் 13 இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கியது. அவங்க நிறைய அணு ஆயுத தளங்கள் வச்சுருக்காங்க, பல இடங்களில் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக நட்டான்ஸ்னு ஒரு இடம், எஸ்பஹான்னு ஒரு இடம், ஃபோர்டோன்னு ஒரு இடம். இந்த ஃபோர்டோன்ற அந்த குறிப்பிட்ட தளம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மைல் பூமிக்கு கீழே இருக்குது. இந்த 2000க்கு பிறகு அவர்கள் இது அமைதியான ஒரு வழிக்கு மட்டுமே பயன்படுத்தலை, அவர்களுடைய சக்தி தேவைக்காக, எனர்ஜி தேவைகளுக்காக மட்டுமே இல்லை. அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக அவர் 2018 ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னார், இது ஒபாமா நிர்வாகம் செய்து கொண்ட ஒப்பந்தம், இது ஒரு மிக மோசமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேறிவிட்டார்கள். அது வந்த உடனே ஈரான் உடனே என்ன சொல்லிடுச்சு, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அந்த இருப்பு ஈரானியர்கள்கிட்ட இருக்கு. ஒரு அணு ஆயுத தலை பண்ணுறதுக்கு 40 கிலோ யுரேனியம் இருந்தால் போதும். இதில் 10 பண்ணலாம். அமெரிக்காவுடைய மிக நெருக்கமான தோழமை நாடு அப்படின்னா இஸ்ரேலை அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, தங்களுடைய வாழ்வே இஸ்ரேல் ஈரானை மாதிரி 77 மடங்கு சின்ன நாடு. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. ஆனால் தொழில்நுட்பத்தில் அவர்கள் பெரிய ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார்கள். ஃபோர்டோவை தாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும். அப்போ அமெரிக்கர்கள் நிறைய இஸ்ரேலை அழுத்தம் தருவாங்க. இப்போ ட்ரம்ப்போட இந்த 2 வார காலக்கெடுவே இப்போ ஏன்னா இப்போ தாக்குதல் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்போது அப்போ இந்த 2 வார காலக்கெடு இன்னும் பல சேதங்களை ஏற்படுத்தணும் சார். ஏற்கனவே நிறைய சிவிலியன்ஸ் 400 பேருக்கு மேலே ஈரானில் இறந்துருக்காங்க, 2 டஜன் பேருக்கு மேலே இஸ்ரேலில் இறந்துருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இறப்பாங்க. ஏன்னா இது நிற்க போவதில்லை. அமெரிக்காவும் சரி, ஜெர்மனி, மேலை நாடுகள், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் சரி, ஈரான் செறிவூட்டவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஓய்வு பெற்ற முன்னாள் ஐநா அதிகாரியும் வரலாற்று ஆய்வாளருமான திரு கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு பெரிய மத்திய கிழக்கு பகுதிகளில் ஒரு பெரிய கவலையை உருவாக்கியிருக்கு எல்லாத்துக்கும் மத்தியில். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? கரண்ட் அப்டேட்டில் இப்போ என்ன போயிட்டு இருக்கு சார்? ஜூன் 13 இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கியது. அவங்க நிறைய அணு ஆயுத தளங்கள் வச்சுருக்காங்க, பல இடங்களில் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக நட்டான்ஸ்னு ஒரு இடம், எஸ்பஹான்னு ஒரு இடம், ஃபோர்டோன்னு ஒரு இடம், அதுக்கப்புறம் அராக்னு ஒரு இடத்துல ஒரு ஹார்ட் நியூக்ளியர் வாட்டர் ரியாக்டர், ஹார்ட் வாட்டர் ரியாக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதற்கப்புறம் புஷர் அப்படின்ற இடத்துல இருக்கிற அந்த அணு ஆயுத தளத்தில் இருந்து அவர்கள் மின்சாரம் உருவாக்குறாங்க. ஓகே சார். இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாத இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. இந்த ஃபோர்டோன்ற அந்த குறிப்பிட்ட தளம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மைல் பூமிக்கு கீழே இருக்குது. ஓகே. ஆமாம், அது ஒரு மலையை ஒட்டி, அந்த மலை அடிவாரம்னு நினைக்கிறேன். நான் மலை சூழ்ந்த ஒரு இடத்துல தரைக்கு கீழே ஒரு பங்கு மாதிரி வச்சு, ஆமாம், ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 சில்லற சதுர அடி. ஓகே சார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய, அதாவது கிட்டத்தட்ட 20 கிரவுண்ட், 1 ஏக்கர். ஓகே சார். ஏறக்குறைய 22 கிரவுண்டுன்றது 1 ஏக்கர் நினைக்கிறேன். ஸோ ஏறக்குறைய 1 ஏக்கர் அளவில் கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் கீழே அந்த தளத்தை அமைச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சூழல். அவங்க ஈரான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அணுசக்தியை அமைதிக்காக மட்டுமே பயன்படுத்துவது, அணுசக்தியை ஆயுதமாக்காமல் தடுப்பது, இதுதான் அந்த அந்த பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி, அந்த சர்வதேச ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை. இந்த 1968 இயற்றப்பட்டது, 70 அமலுக்கு வந்துச்சு. 191 நாடுகள் அதில் கையெழுத்திட்டிருக்காங்க. நாம் கையெழுத்திடலை, பாகிஸ்தான் கையெழுத்திடலை,
2003 வடகொரியா அதிலிருந்து வெளியே போயிடுச்சு. அது ஒரு அணு ஆயுத சக்தி. ஓகே சார். இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. யாரு? ஈரான். ஈரான் இஸ் சிக்னட்டரி. இதற்கு மத்தியில் அவர்கள் இந்த 2000க்கு பிறகு அவர்கள் இது அமைதியான ஒரு வழிக்கு மட்டுமே பயன்படுத்தலை. அவர்களுடைய சக்தி தேவைக்காக, எனர்ஜி தேவைகளுக்காக மட்டுமே இல்லை, அவர்கள் இதை ஆயுதமாக்க முயற்சிக்கிறாங்கன்ற மாதிரி சர்வதேச வல்லுநர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகே சார். 2000களினுடைய தொடக்கத்தில். 2006க்கு பிறகு ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் அதாவது இன்னும் சில டெக்னிக்கல் தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சா நல்லாயிருக்கும். யுரேனியம் ஐசோடோப்பை, ஓகே சார், அதை 3.67% அதை சுத்தப்படுத்தணும்னா ஓகே, அது எரிசக்திக்கு பயன்படுத்தலாம். மின்சாரம் மாதிரி உருவாக்குறதுக்கு 20% பயன்படுத்துறாங்களா? அந்த மாதிரி அப்படிதான். ஓகே. 20% அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா செறிவூட்டணும். ஓகே. என்ரிச்மெண்ட்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அப்படி பண்ணால் அதை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தலாம். கேன்சர், புற்றுநோயெல்லாம் தீர்ப்பதற்கு அந்த ஐசோடோப் உதவியாக இருக்கும். அதெல்லாம் மருத்துவ பயன்லாம் வந்துருச்சு, மருத்துவ பயனுக்கு வந்துருச்சு. அது 90% நீங்கள் அதை தூய்மைப்படுத்தினீங்கன்னா அதை அணு ஆயுத தலையாக மாற்றலாம். சரிதானா? இவர்கள் 2006 இருந்தே இவர்கள் 3.67% மேலே இவங்க அதை செறிவூட்டிட்டு இருந்தாங்கன்றது தான் பல பேருடைய கண்டுபிடிப்பு. அதனால் பொருளாதார தடைகள் வந்துச்சு. அதற்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக 2015 பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்னு பேர், JCPOA. அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் யாரோட கையெழுத்து போட்டுச்சுன்னா 5 நிரந்தர ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள், ஜெர்மனி, ஐரோப்பிய யூனியன். அதில் என்ன ஒத்துக்குச்சுன்னா இது ஒரு இந்த 3.67% மேலே செறிவூட்ட மாட்டோம்னு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்புதலை கொடுத்துச்சு. அதற்கு பிறகு வேறு சில இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்ட்டு ஒன்று இருக்குது. அது ஐநாவுடைய துணை நிறுவனம். ஓகே. அது வியனாவில் இருக்குது. அதில் 35 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்வது, அந்த ஏஜென்சியோடைய நோக்கம் என்னென்னா அமைதிக்கான அணு ஆயுத சக்தியை, அந்த தொழில்நுட்பத்தை நாடுகளுக்கு பெற்றுத்தருவது, பகிர்ந்தளிப்பது. அது அவர்கள் தவறான வழியில் அல்லது அதை ஆயுதமாக முயற்சிக்காமல் பார்ப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அவர்களுடைய ஆய்வாளர்கள் இந்த தளங்களை ஆய்வு செய்வதற்கு, அதற்கெல்லாம் இவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அங்கே என்ன நடக்குது, அந்த கேமரா வச்சு பொருத்தி அங்கே எவ்வளவு யுரேனியம் வச்சுருக்காங்க, இதெல்லாமே அவர்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மானிட்டரிங், அதற்கு இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். இதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே சார். இடையில் நம்முடைய அதிபர் ட்ரம்ப் முதன்முறையாக அவர் 2018 ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொன்னார், இது ஒபாமா நிர்வாகம் செய்து கொண்ட ஒப்பந்தம், இது ஒரு மிக மோசமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியே வந்துவிட்டார்கள். அது வந்த உடனே ஈரான் உடனே என்ன சொல்லிடுச்சு, நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இருந்த கட்டுப்பாடுகள் இனிமேல் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த கேமராவெல்லாம் எடுத்துட்டாங்க, ஆய்வெல்லாம் குறைச்சிட்டாங்க. அவங்க நினைச்சா தான் விடுவாங்க அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உடைய ஆய்வாளர்களை. அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. திருப்பி அவர்கள் என்ரிச் பண்ணுறாங்கன்ற மாதிரி செறிவூட்டுறாங்கன்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு வந்துருச்சு. இது ஒரு பெரிய தவறான முடிவு, ட்ரம்ப் எடுத்த முடிவு. அப்போது ஏன்னா இன்டர்நேஷ்னல் கண்காணிப்பு இருந்துச்சு அந்த பழைய ஒப்பந்தத்தின் கீழ். அவர்கள் ஏதேனும் ரகசியமாக செய்கிறார்கள் என்றால் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும். இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே போயிடுச்சு. போன உடனே 2023 இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி 83.7% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கே இருப்பதற்கான அறிகுறி இருப்பதாக சொல்லியது. ஓகே. இப்படி சொன்ன உடனே இப்போ 90% செறிவூட்டிட்டா உங்களுக்கு அணு ஆயுத தலையாக மாற்றிடலாம். அப்புறம் இப்போ போன 3 நாள் முன்னாடி வியாழன் அல்ல, அதுக்கு முந்தைய வியாழன் அந்த ஏஜென்சி ஒரு தீர்மானம் இயற்றியது. 20 வருஷத்தில் முதல் முறையாக இந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தில் இவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் என்னெல்லாம் ஒப்புக்கிட்டாங்களோ அதெல்லாம் மீறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே.
அப்படின்னு சொல்லிடுச்சு. அது ஒரு பெரும்பான்மை வாக்கெடுப்பில் அப்படி நடந்துச்சு. சீனா, ரஷ்யாலாம் அதற்கு எதிராக வாக்களிச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, 408 கிலோ யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அந்த இருப்பு ஈரானியர்கள்கிட்ட இருக்கு. ஒரு அணு ஆயுத தலை பண்ணுறதுக்கு 40 கிலோ யுரேனியம் இருந்தால் போகிறோம். இதில் 10 பண்ணலாம். அப்புறம் இப்போ இந்த இருப்பை வந்து அணு ஆயுத தலையாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு பிரேக் அவுட் டைம்னு பேர் ஆங்கிலத்தில். இது 2 வாரத்தில் பண்ணிடலாம், 1 வாரத்துலேயும் பண்ணிடலாம். அவ்வளவு வேகமாக அவர்கள் இதை வந்து ஆயுத தலையாக நியூக்ளியர் ஹெட்டாக மாற்றணும்னா பண்ணிக்கலாம். அவர்களால் 10 பண்ண முடியும். நாம் கிட்டத்தட்ட 160 சில்லரை வச்சுருக்கோம். பாகிஸ்தானியர்களும் அவ்வளோ வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட இருக்க. சீனா வந்து சிலர் ஆயிரக்கணக்கில் வைத்திருக்கிறார்கள். சீனாவும் அப்படித்தான் நினைக்கிறேன், 100 கணக்கில் வைத்திருக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ இதுதான் பின்னணி. ஓகே சார். இந்த பின்னணியில் 2வது தடவை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ணார், அவங்களோட திருப்பி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். ஒரு புதிய ஒப்பந்தத்தை செய்து கொள்ளலாம்ட்டு 60 நாள் கெடு கொடுத்தார். இந்த 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒத்துக்கணும் அப்படின்ட்டு. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணது யாருன்னா ஒமானீஸ். ஓகே சார். ஒமான் நாட்டில் இருக்கவர்கள், அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, அவர்களுடைய தலைமையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஈரானுக்கு. அவங்க இதை ஏற்பாடு பண்ணாங்க. ஒமான்லேயும் மற்ற இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 5 முறை இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு முறை 6வது முறையாக அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு முன்பாகத்தான் 13 ஜூன் அன்னைக்கு இந்த தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியது. 60 நாள் கெடு முடிஞ்ச பிறகு முடிஞ்சிருச்சு. இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து ஜென்ம பகை, வரலாற்று ரீதியான பகை. வரலாற்று ரீதியாகவும் சொல்லலாம். ஆனால் வரலாறு, அதாவது அவர்களுக்கு நாம் ரொம்ப பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் வந்து உருவாகியே இருக்கக்கூடாது என்பது தான் பல நாடுகளுடைய ஒரு எண்ணம். ஒரு ஆக்கிரமிப்பாக தான் அவங்க கருதுறாங்க. ஆமாம், அதை நினைக்கிறாங்க. அவர்கள் அங்கே வந்து அத்துமீறி அங்கே நுழைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு ஆக்குபேஷன் ஃபோர்ஸ். அப்புறம் அவர்கள் பலஸ்தீனியர்களை நடத்தும் விதம் பல பேருக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் ஈரான் வந்து அமெரிக்கர்களை 79க்கு பிறகு தி கிரேட் சேட்டன், பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்கிறதும், டெத் டு அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு மரணம்னு அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களின் போது ஊர்வலங்களின் போது முழக்கம் செய்வதும் ரொம்ப சாதாரணமானது. அமெரிக்காவுடைய மிக நெருக்கமான தோழமை நாடு அப்படின்னா இஸ்ரேல். இஸ்ரேலை அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, தங்களுடைய வாழ்வே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும், இது ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறிவிட்டார், இதை நாம் வந்து ஒரு தடுப்பு முயற்சியாக ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி இதை தடுத்துடணும்ன்ட்டு அது நினைக்குது. பட் இட் இஸ் டூ லேட். இதுவே டூ லேட்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது டூ லேட். அவர்கள் 2000 இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கீழே இருக்க அந்த அரை மைல் கீழே இருக்க அதை இஸ்ரேலால் மட்டுமே அதை வந்து தகர்க்க முடியாது. ஆனால் போருமே இஸ்ரேலால் ஈரானுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது இல்லை. அப்புறம் எந்த நம்பிக்கையில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடங்கல? போர் நடக்குமான்னு தெரியல. அவங்களுக்குள்ள நிறைய நாடுகள் இருக்கு இடையில. அதனால படையெடுப்பு அதெல்லாம் நடக்க போறதில்லை. இவர்களாலேயும் அது முடியாது, அவர்களாலேயும் அது முடியாது. இஸ்ரேல் வந்து ஈரானை மாதிரி 77 மடங்கு சின்ன நாடு. அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஆனால் தொழில்நுட்பத்தில் அவர்கள் வந்து பெரிய ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார்கள். ஒரு 12 ஜெனரல் இன்னைக்கு நேற்றோ கொண்ட இன்னொருத்தரையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 ஜெனரலை கொண்டுட்டாங்க. 9 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை கொண்டுட்டாங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்பேரட்டஸ் வந்து நிகரற்றதாக இருக்குது. அதனால் இது வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேர் கிடையாது, படையெடுத்து ஜெயிக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவர்களால் இன்னைக்கு நான் படிக்கிறேன், அவங்களுடைய சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா கமனை, அவர் வழக்கமாக தங்குற இடத்துல தங்காத ஒரு பங்கரில் தங்கியிருக்கார், பதுங்கு குழியில் தங்கியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் வெஸ்டர்ன் மீடியா ரிப்போர்ட் பண்ணது. அதனால் இஸ்ரேலை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்போது அவர்கள் இந்த தாக்குதலை தொடங்கிய பிறகு நட்டான்ஸ் ஒரு நியூக்ளியர் தளம், அங்கே அவர்கள் அங்கே இருக்க கொஞ்சம் சேதம் ஏற்படுத்தி இருக்கிறதா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுது. சென்ட்ரிஃபியூஜஸ்ன்னு இருக்குது. அந்த சென்ட்ரிஃபியூஜஸில் தான் இந்த பியூரிஃபிகேஷன் வேலை நடக்கும். ஃபோர்டோவில் ஒரு 3000 சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்கிறதா ஒரு எண்ணம். நட்டான்ஸில் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனால் அங்கே அந்த பவர் டிஸ்ட்ரப்ஷனால் இவர்கள் தாக்குனதில் அங்கே எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு. அதனால் அந்த சென்ட்ரிஃபியூஜஸ் அது ரொம்ப வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும்.
அப்படித்தான் அதை வந்து செப்பரேட் பண்ணுறது, அது ஐசோடோப். அப்படி அதுக்கு மின்சாரம் தேவை. அந்த மின்சாரம் இல்லைன்னா உடனே, துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னா உடனே அவையெல்லாம் பழுதாயிட்டு இருக்கும் அப்படின்றது அந்த ஏஜென்சியினுடைய எண்ணம். இது வரைக்கும் எந்த நியூக்ளியர் கசிவும் இல்லை, அணு கசிவு எதுவும் இல்லை. ஃபோர்டோவை தாக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த பங்கர் பஸ்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்க ஒரு 30,000 பவுண்டு எடையுள்ள அந்த பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் வச்சிருக்காங்க. அதை தூக்கிட்டு போகக்கூடிய விமானங்களும் அவர்கள்ட்ட தான் இருக்கு. விமானமும் அமெரிக்காட்ட. ஆமாம், அந்த பாம்பர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இது ரெண்டுமே இஸ்ரேல் கிட்ட இல்லை. ஓகே. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகள் தோற்று போக வேண்டும் என்று இஸ்ரேல் ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருந்துச்சு. முதன்முறை அவர்கள் அந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட பொழுது கூட இஸ்ரேலுக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி இல்லை. அதை வெளிப்படையாகவே அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து ஈரானை ஒரு ஜென்ம பகையாக பார்க்குறாங்க. தங்களுடைய இருப்புக்கே, தங்களுடைய வாழ்வுக்கே உலை வைக்கிற ஆட்கள் இவர்கள்னு இவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால் அவர்கள் வந்து அசாசினேஷன்ஸ், படுகொலை மூலமாக சில பேர் எடுக்கிறது, இந்த மாதிரி நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை படுகொலை பண்ணுறது அவங்க நாட்டிலே கூட பண்ணியிருக்காங்க ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் சூழல். இதில் நேற்று வந்துட்டு ட்ரம்ப் 2 வாரம் கெடு கொடுத்துருக்கார். அந்த 2 வாரத்துக்கு பிறகு தான் இந்த போரில் அவங்க கலந்துக்குவாங்களான்றது ஒன்று. இப்போ வரைக்கும் அமெரிக்கா வெளியிருந்து தான் பார்க்குறாங்க. அவர்கள் வந்து அங்கேருந்து ஈரான்லேருந்து வரக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேல் தடுப்பதற்கு உதவிட்டு இருக்கு. அதுவுமே மறைமுகமாக தான், இல்லை வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அந்த ஷீல்டு வச்சுருக்காங்க அவங்க. அந்த ஷீல்டு மூலமாக அந்த ஏவுகணைகளை அவங்க வந்து தடுக்கலாம். அந்த தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அதுக்கான நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரம்ப் இந்த போர் தொடங்கினதும் இஸ்ரேலோட தாக்குதல் ஒருதலை பட்சமானதுன்னு தான் முதல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டாண்ட் மாறுது. அது அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது தான் அவங்க முதல்ல சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்க தடங்கள்லாம் இருக்குது பக்கத்தில். ஈரான் வந்து அமெரிக்கர்களை காப்பாற்றணும், சாதாரண அமெரிக்கர்களுக்கு எந்த ஊரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர்கள் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. அடுத்த நாளே அந்த தாக்குதலை எக்ஸலண்ட்னு சொன்னார். ஓகே சார். அதனால் அவர் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த 2 வாரத்தில் அந்த 2 நாள் முன்னாடி வந்துட்டு ஐ மே நாட்னு சொன்னார். அந்த பாம்பை நான் பயன்படுத்தாத போகலாம். நோபடி நோஸ் வாட் ஐ வில் டூ அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப அபாயமான ஸ்டேட்மெண்ட். ஆமாம். அவர் பிரசிடென்ட் அப்படி எப்படி சார் சொல்லலாம்? அவர் பிரசிடென்ட்டாகவே எங்கே பேசுகிறார், அவர் பிரசிடென்ஷியலாக எங்கே பேசுகிறார்? அவர் நம்ம வந்து ஒரு கல்லூரி மாணவன் பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் பிரசிடென்ஷியலாக என்ன அவர் பேசுகிறார் அப்படி எதுவும் இல்லை. டிப்ளமேட்டிக்காக தான் விஷயத்தை அணுகுவாங்க. இவர் நான் வேணாமா வேண்டாமா அன்கண்டிஷனல் சரண்டர்ன்றாரு. இந்த பாரசீக பேரரசு இருப்பதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. அதனால் அவர் வந்து அவர் போஸ்ட் பண்ணுற ட்வீட்ஸு அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அதிபருக்குரிய அந்த கண்ணியத்தோடு மாண்போடு இல்லை அது. அவர் அப்படித்தான். அதனால் அவர் இந்த போரில் சேர மாட்டார் என்று நாம் நம்ப வேண்டும். அதுக்கப்புறம் இந்த 2 வாரம் இந்த ஜன்னல் சாளரத்தில் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க ரெடியாக தானே இருக்காங்களே சார்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு நிபந்தனை, இந்த தாக்குதல் நடக்கிற வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்ன்றாங்க. அமெரிக்கா வந்து சொன்னால் இஸ்ரேல் நிறுத்த போகிறதில்ல. அந்த அளவுக்கு கைமீறி போயிடுச்சு. ஓகே, சரிதானா? அதனால் இதுதான் நிலைமை. ஆனால் என்னென்ன சார், அமெரிக்காவோட இஸ்ரேல் வந்து நல்ல நட்பு சக்தி தான். அவங்களுக்கான ஒரு சாஃப்ட் கார்னர் ஆரம்பத்துலேருந்தே இருந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் சொன்னால் நெதன்யாஹூ கேட்க மாட்டாரா? இல்லை, அவங்கள காப்பாற்றிக்க தானே பார்ப்பாங்க. அவங்க வந்து இவ்வளவு நாள் இந்த தாக்குதலை நடத்தாததுக்கு காரணமே அமெரிக்கா சொல்லி தான். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்லி இதற்கு முன்னாடி இருந்த அதிபர்கள், இதற்கு முன்னாடி இருந்த அமெரிக்க தலைவர்கள் அவர்களை வந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். இல்லைன்னா இதை வந்து அவர்கள் இதே மாதிரி 81 ஈராக் இந்த முயற்சியை எடுத்துச்சு. அவங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்ணி அதை ஒழிச்சிட்டாங்க. ஓகே சார். அதே மாதிரி 2007 சிரியா அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணுச்சு. இதே மாதிரி ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால தான் இவங்க அண்டர் கிரவுண்டில் கீழே ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், பூமிக்கு கீழே 1/2 மைல் தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் சார், இப்போது ஒருவேளை அந்த இதை அவங்க அந்த அணுசக்தி நிலையத்தை இவங்க வீழ்த்தணும்னா அமெரிக்கா உதவி தான் வருங்கும்போது பொதுவாக இந்த மாதிரி இடத்துல ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே வெளிப்படையாக பார்த்தோம். அவர் ஒரு டிமாண்ட் வைப்பார், இல்லை பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன், 2 நாடுக்கு நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், வாங்க. ரஷ்யாவும் சமாதானம் பண்ணி வைக்கிறதா ட்ரை பண்ணுறாங்க. எல்லாரும் வாங்க பேசி நம்ம ஒரு இடத்துக்கு வருவோன்ற இடத்துக்கு நெதன்யாஹூ வரவே மாட்டாரா சார்? ட்ரம்ப் பேச்சு அங்கே கேட்கவே மாட்டாரா? இல்லை, நெதன்யாஹூ வந்து வருவதும் போவதும் முழுமையாக வந்து ஈரான் கிட்ட இருக்குது. இப்போ ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு ஒத்துக்குதுன்னு வச்சு. ஓகே சார்.
இப்போ நான் வந்து ஈரானுடைய தலைமையில் இருக்கேன், நான் வந்து வெளியுறவு அமைச்சராக இருக்கேன்னா இந்த இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துவதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு எங்கே பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு நான் கேட்பேன் அமெரிக்கர்களை. ஓகே சரிதானா? போய் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கர்களோட சந்திப்பேன். சந்திக்கும் பொழுது நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம், தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அப்போ அமெரிக்கர்கள் நிறைய இஸ்ரேலை அழுத்தம் தருவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, முதல்ல தாக்குதலை நிறுத்த அப்புறம் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்றீங்க, அது நிற்க போகிறதில்ல. சரிதானா? நீ பேச்சுவார்த்தைக்கு வா அப்புறம் நான் நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். அவங்க இன்னும் சொல்லலை. ஓகே, அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். சரிதானா? அதனால் யூ ஹேவ் டு கால் தேர் பிளஃப். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், அமெரிக்கர்களோட பேச தயாராக இருக்கோம். சரிதானா? நீங்கள் தாக்குதலை நிறுத்த சொல்லி அவங்ககிட்ட சொல்லுங்க. இப்போ ட்ரம்ப்போட இந்த 2 வார காலக்கெடுவே இப்போ ஏன்னா இப்போ தாக்குதல் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்போது அப்போ இந்த 2 வார காலக்கெடு இன்னும் பல சேதங்களை ஏற்படுத்தணும் சார். ஏற்கனவே நிறைய சிவிலியன்ஸ் 400 பேருக்கு மேலே ஈரானில் இறந்துருக்காங்க, 2 டசன் பேருக்கு மேலே இஸ்ரேலில் இறந்துருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இறப்பாங்க. ஏன்னா இது வந்து நிற்க போவதில்லை. இதை நிறுத்தக்கூடிய வல்லமை வந்து ஒரு 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று நெத்தன்யாகு, இன்னொன்று ஈரான். ஈரான் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் பெருமையும் கொண்ட ஒரு நாடு. அவங்களுடைய பண்பாடு வந்துட்டு ரொம்ப பழமையானது. அவர்கள் வந்து அவர்களுடைய தன்மானம், சுயமரியாதை, கௌரவம் இதையெல்லாம் நிறையா பார்க்குறவங்க. இது வந்து ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது அதற்கு அடிபணிஞ்சிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால அவங்க தயங்குறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போனாதான் அவங்களுக்கும் வெற்றி அப்படிங்கிறது தானே சார் இங்கே பாயிண்ட். இல்லை, பிரச்சனை என்னன்னா பேச்சுவார்த்தையில் இது தீர்மானது தெரியல எனக்கு. ஏன்னா அமெரிக்காவும் சரி, ஜெர்மனி, மேலை நாடுகள், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சரி, ஈரான் செறிவூட்டவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இடையில இந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஒரு ஃபார்முலாவை அமெரிக்கா தந்தது. அந்த ஃபார்முலா என்னென்னா, செறிவூட்டுறது என்பது இனிமேல் சேர்ந்து பண்ணணும். எப்படின்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்களோட சேர்ந்து ஈரான் அதை பண்ணலாம். ஈரான் உள்ள அது நடக்காது, வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? அப்போ 2 பேர் கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் தனியாக எதுவும் பண்ணிட முடியாது. கரெக்ட். இதை வந்து அவங்க ஒத்துக்கல. ஓகே சார், சரிதானா? இது ஒரு ஃபார்முலா இடையில இந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது வந்த ஒரு எண்ணம். அதனால் அவங்க செறிவூட்டவே கூடாது, அவர்களுடைய அமைதிக்கான பயன்பாட்டுக்கு அணு ஆயுதத்தை, யுரேனியம் என்ரிச்மெண்ட், யுரேனியம் செறிவூட்டுவதை யாரும் தடை சொல்லவில்லை. எல்லா ஆய்வுகளுக்கும் அவர்கள் உட்பட்டு அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னா, இப்போ ஃப்ரான்ஸில் நிறைய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது சார், நம்ம கூடங்குளத்தில் வச்சுருக்கோம். அதெல்லாம் அதுக்கு யாரும் தடை சொல்லலை. அவர்கள் இது ஆயுத கிரேட் அந்த தரத்துக்கு உயர்த்த அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்ற எண்ணம் தான். அப்படி அவங்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது அவங்க மேலே ஒரு அவநம்பிக்கையை மேலை நாடுகள் மத்தியில், மேலை நாடுகள்கிட்ட இருக்குது. இப்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், ஜெர்மன், பிரிட்டனுடைய நேற்று சந்திச்சாங்க, ஜெனீவாவில் சந்திச்சுட்டு ஒரு ஹோட்டலில் சந்திச்சாங்க. ஓகே சார். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன் அந்த 3 ஃபாரின் மினிஸ்டர்ஸும் கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்துச்சு. ஆனால் ஒன்றும் பெருசாக வரலை அந்த சந்திப்பில் இருந்து. டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை, அவங்க பெருசாக எதுவும் ஒத்துக்கலை. ஏன்னா இவங்க 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. இந்த ஈரானியர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை செறிவூட்டுறதை கட்டுப்படுத்தக்கூடாதுன்றாங்க. சரிதானா? செறிவூட்டுறதே நீங்கள் விட்டுடணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு. இதற்கு இடையில் நேற்று வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஐரோப்பியர்களோடு அவர்கள் பேச விரும்பவில்லை, எங்களோட தான் பேச விரும்புகிறாங்க அப்படின்ட்டார். அதனால் அவர் வந்து அதுக்குள்ளே இனிமேல் அவங்க எதுவும் பேசவும் முடியாது. அவர் வந்து யார் பேசுகிறதும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன, அவர் ஒரு நாள் இன்னைக்கு ஒன்று சொல்கிறார், நாளைக்கு ஒன்று சொல்கிறார். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னார். முதல்ல இந்த இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கும் பொழுது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொன்னார். நேற்று என்ன சொல்லிட்டாரு, அவர்கள் அமெரிக்கர்களோடு தான் பேச விரும்புகிறாங்க, இந்த ஐரோப்பியர்களை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற தொனி அவர்களுக்கு, அந்த தொனி அது வரா மாதிரி சொல்லிட்டார். இப்படி அவர் வந்து சரி. இதில் இன்னொரு விஷயம், இப்போ இதில் ரஷ்யாவும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு 2 பேர் ஏற்பாடு பண்ணுறோம், அது ஐரோப்பியர்கள் ஒத்துக்கலை பேசுகிறாரு. புட்டின் சொன்னார், அதை ஈரானியர்களும் பெருசாக வரவேற்கலை எனக்கு தெரிஞ்சு. ஐரோப்பியர்கள் அதை வேண்டான்ட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம இதுக்குள்ள போக வேண்டாங்கிற இல்லை புட்டினுடைய அந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் வந்து விரும்பலை. ஏன் விரும்பலைன்னா, அவரே ஒரு போரை நடத்திட்டு இருக்காரு.
அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து எல்லாரும் யுக்ரைன் பின்னாடி இருக்காங்க. யுக்ரைனுக்கு பெரிய உதவிகள் பண்ணுறாங்க, நிதி உதவி, ஆயுத உதவி, அதற்கு பிறகு தொழில்நுட்பம், இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய உதவிகள் மேலை நாடுகள் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது யோர் அ வாவ் மாங்கர், ஓகே, நீயே வந்து ஒரு போர் வியாபாரி, நீ வந்து இங்க என்ன வேலை? அதனால அவர்கள் அதை ஒத்துக்கல. அது முக்கியம் இல்லை, அவர்கள் ஒத்துக்கொள்வதும் ஒப்புக்கொள்ளாததும் முக்கியம் இல்லை. ஈரான் அதை பெருசா வரவேற்ற மாதிரி தெரியல. இதுல இந்தியாவோட நிலைப்பாடு சார், ஏன்னா நெத்தன்யாகுவும் ஈரான் ரெண்டுமே இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடா இருக்கு. இஸ்ரேல் இந்தியாவோட இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இந்தியாவோட நிலைப்பாடு இதுல என்ன? இந்தியாவோட நிலைப்பாடு இது நிறுத்தணும், அந்த போர் நிற்கணும், பேச்சுவார்த்தை நம்ம ஏதாவது ஏற்பாடு செய்யணும். அந்த மாதிரி நாம அந்த இடத்துல இருக்கமான்னு தெரியல, நம்மளை யாரும் கேட்கவும் இல்லை. அதனால அப்படி இல்லை, நாம அந்த போர் நிற்கணும், அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு வரணும்ன்றதுதான் நம்முடைய நிலை. ரெண்டு பேரும் நமக்கு வேண்டியவர்கள் தான். அதில் ஈரானியர்கள் நமக்கு இன்னும் இவர்களை விட இன்னும் நெருக்கமானவர்கள். ஸோ அதனால் இதை நிற்கணும், இது நின்று போக வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்பதில் இந்தியர்களுக்கு மிகுந்த பெரிய ஆர்வம் உண்டு. இன்னொரு காரணமும் உண்டு, இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா எண்ணெயோட விலை, பெட்ரோல் கச்சா எண்ணெய் அதிகரிச்சிருக்கு, $80 போயிடுச்சு. $60 அளவில் இருந்தது, இப்போ 80 போயிடுச்சு. தொடர்ந்து நடக்குமானால் இன்னும் மேலே போகும். நாம பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும்ல சார்? ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக. நாம நிறைய அந்நிய செலாவணி பெட்ரோல் வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஓகே. அதனால நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சின்ன பின்னடைவு வந்துடும். சின்ன பின்னடைவு இல்லை, நல்ல பெரிய பின்னடைவே கூட வரலாம். ஓகே. அதனால நாம் நமக்கு மட்டுமல்ல, வளர்ந்து வருகிற எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு பிரச்சனையாக மாறி போடலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆயில் கிளட் இருக்கு, நிறைய எண்ணெய் சந்தையில் இருக்கு, தேவைக்கு அதிகமாக இருக்கு. இந்த போர் தொடர்ந்து நடக்குமானால் தட்டுப்பாடு வரலாம் அல்லது குறையலாம். சரிதானா? உற்பத்தி குறையலாம். ஈரான் மட்டுமே உற்பத்தி செய்யலை. ஈரான் வந்து ஒரு பெரிய நாடு, நிறைய உற்பத்தி பண்ணுது. பட் அது பொருளாதார தடைகளால் அதோடைய சந்தை சுருங்கி போயிடுச்சு. அது விற்கக்கூடிய இடங்கள்ல ஒன்று இந்தியா, நாம வாங்குறோம் அவங்ககிட்ட எண்ணெய், பல நாடுகள் வாங்குவதில்லை. அதனால இந்த போர் தொடர்ந்து நடக்குமானால் பொருளாதார வளர்ச்சியை விரும்புகிற எந்த நாட்டுக்கும் அது நல்லது. ஓகே. இப்போ நிறைவாக இப்போ நெத்தன்யாகோ யாரு தான் கண்ட்ரோல் பண்ணுறது சார்? அவர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவர் யார் பேச்சையும் அவர் கேட்க மாட்டாருங்கிறது தான் விமர்சனமே. கரெக்டு. அவர் அதுதான் சொல்கிறேனே, அதனால தான் நான் சொல்கிறது இந்த ஈரானியன்ஸ் ஷுட் கால் ஹிஸ் ப்ளஃப். அவங்க என்ன பண்ணணும், இந்த நேராக அவர் ட்ரம்ப் வந்து ஒரு லெட்டர் எழுதினார். யாருக்கு? சுப்ரீம் லீடர் காமனேக்கு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முறை பேச்சுவார்த்தைக்காக அவர் எழுதினார். இப்போ இவர் எழுதணும், அவருக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும். அவங்கள சைத்தான்னு சொல்கிறதுக்கு பதில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், 5 தடவை பேசியிருக்கோம், இதுக்கு மேலே எப்படி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் நிரூபிக்க முடியும். ஓகே, we are sincere, நாங்கள் ஜெனுவனாக இருக்கோம், அதனால் பேச்சுவார்த்தைக்கு வரோம், நீங்கள் உங்களுடைய இஸ்ரேலை இதை நிறுத்த சொல்லுங்கள், நம்ம வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஏதேனும் சொல்லலாம். அல்லது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், அதுதான் இது சொன்ன பிறகு பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு எங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுற வேண்டாம். ஏன்னா நாங்கள் 8 நாள் இந்த தாக்குதலை தாங்குறோம். 8 வருஷம் நாங்கள் ஈராக்கோட போர் பண்ண ஆட்கள், நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. ஏன்னா அலெக்சாண்டர் எங்களை வென்ற பிறகு தான் அவருக்கு அலெக்சாண்டர் த கிரேட்னு பேர். அதனால் நாங்கள் இப்படி எழுதுறது வந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக எழுதுகிறோம். இந்த மாதிரி ஏதேனும் அவங்களுடைய தன்மானத்துக்கோ கௌரவத்துக்கோ ஊறு வராத எப்படி அதை வார்த்தைகளில் வடிக்கணுமோ அப்படி வடித்து அவங்க சொல்லலாம். சொல்லி அப்போது இஸ்ரேல் மேலே இந்த உலக சமுதாயம் முழுக்க, உலக நாடுகள் அத்தனையுமே பெரிய அழுத்தம் தரும். அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் தாக்குதல் பண்ணுங்க, ஆமாம் நீங்கள் தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தால் எப்படி, இதை நிறுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இது இன்னொரு நிறைய கட்டுரைகள் படிக்கும்போது தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காயினேஜ் பண்ணுறாங்களே சார், அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கா என்ன சார்? அப்படி வரும்னு நான் நினைக்கல. அமெரிக்கா அந்த போரில் ஈடுபட்டால் அது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள ஒரு போராக இருக்கும் வரை அது ஒரு லிமிட்டட், ஓகே, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட போராக இருக்கிறது. இதில் அமெரிக்கா தலையிட்ட பிறகு இந்த போர் வந்து விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நாடுகள் இவங்க 2 பேரையும் வந்து அணி சேர்வாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஓகே, அதனால் வேற தவறான தீய விளைவுகள் வேறு எங்கேயாவது ஒலிக்கிறதுக்கு, பயங்கரவாத நிகழ்ச்சிகள்
இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ட்ரம்ப் கொடுத்த இந்த 2 வார கெடு வந்து இன்னும் ஒரு 10 நாளில் முடிய போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ அடுத்த கட்டம் அமெரிக்கா எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்க? ஏன்னா அவங்க அதில் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேனே, அமெரிக்கர்கள் வந்து பெரிய அவர்களுடைய கட்டுப்பாட்டிலோ செல்வாக்கிலோ நெத்தன்யாகு முழுமையாக இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஓகே, த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். ஓகே, ஜீனி இஸ் அவுட் ஆஃப் த பாட்டில். இப்போ அந்த பூதத்தை திருப்பி நீங்கள் விளக்குள்ள போடுறதுன்றது முடியாது. ஸோ அவர் வந்து இது 8 நாளாக பண்ணிகிட்ருக்கார். அவர் ஏன் நிறுத்தணும்? கிவ் மீ ஒன் குட் ரீசன். அவர் எதுக்கு நிறுத்தணும்? அவர் பல இடங்களில் தாக்கிட்டு இருக்கார். பல ஜென்ரல்ஸை கொண்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. அவங்களுடைய உளவு நிறுவனம் வந்து அவ்வளவு சுப்ரீமாக செயல்படுது. உள்ளேயே ஆட்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்களால ஒருவேளை இந்த அணு சக்தி தளத்தை முழுமையாக தகர்க்க முடியலனாலும் கூட மற்றபடி அவர்களை முடமாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கூட ஒருவேளை பண்ணிடுவாங்க. அதனால் இந்த தாக்குதலை அவரே நிறுத்துவார் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஓகே, ஃபோர்டோவை அவரால் தாக்க முடிஞ்சால் மட்டும்தான், அதை தாக்கி தகர்த்துட்டா மட்டும்தான் அவர் சொல்லுவார் எங்களுடைய இலக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவரே நிறுத்தலாம். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய சேதம் இருக்குது. இது வந்து எந்த போர்லேயும் வெற்றி பெறுபவர்களோ வெல்பவர்களோ தோற்பவர்களோ கிடையாது. முழுமையாக வெல்பவர்கள் தோற்பவர்கள் இப்படி யாரும் கிடையாது. அதனால் அவரும் இந்த புலிவாலை எப்போ விடுறது அப்படின்னு அவர் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், இவ்வளோ நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. All new Vivo V50e. Crafted for luxury and designed for elegance. Buy now. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.